இந்த டாக்டர்கள் 10 நாள் அவகாசம் கேட்கறத பார்த்தா எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இருக்காதுடா. உன்னுடைய புருஷன் ஒரு வில்லாதி வில்லன். அவன் இந்த டைம் கேப்ல டாக்டர்லயே வேலை கொடுத்து வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னடா இப்படி பயமுறுத்துற? இப்ப நம்ம என்ன பண்றது? அதான்க்கா யோசிச்சுட்டு இருக்கிறேன். மாமாவை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும். ஐடியா! பொண்டாட்டிங்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற அந்த சைக்கிள் கேப்ல தான் இந்த புருஷன்மார்கள்லாம் தறிகிட்டு ஆடுவானுங்க. தைரியமா ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்து சென்டர் ஹால்ல வச்சு ஓபன் பண்ணி அடிப்பானுங்க. அதே மாதிரி இப்ப நீ இல்லங்கிற தைரியத்துல அவர் அந்த வைப்பாட்டிய வீட்டுக்கு வர சொல்லலாம். வைப்பாட்டி மீன்ஸ் அந்த சிறுசோட அம்மா. இல்லைன்னா இவர் அந்த வைப்பாட்டி வீட்டுக்கு போலாம். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த வைப்பாட்டிக்கு ஒரு போன் பண்ண முயற்சி பண்ணலாம். அந்த நேரத்துல நீ அதே வீட்டுக்குள்ள மாறு வேஷத்துல இருந்தீன்னா மாமாவை கையும் களவுமா பிடிக்கலாம். அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் அந்த சிறுசை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த கர்ணனை தேடி அந்த குந்தி தேவி வந்தாகணும். இல்லைன்னா இந்த தெய்வ மகன் கோயில் தூண்ல மறைஞ்சிருந்தவங்க அம்மாவை பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த தளபதி இளையராஜா ஆர்ஆர்ல அவங்க அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்ப பிடிக்கிறேன் அந்த அம்மாவை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துறேன். உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர்றேன். நான் எப்படிடா மாறு வேஷத்துல போறது? அதானே, பேப்பர் காரனா போனா தெருவோட வர வேண்டியது இருக்கும். பால் காரனா போனா வாசலோட வர வேண்டியது இருக்கும். பிச்சைக்காரனா போனா அவனுங்களே விரட்டி விட்டுருவானுங்க. சமையல்காரனா போனா? சகோதரி! ஆமாண்டா, இப்ப நான் வந்துட்டேன்ல, நிச்சயமா உங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். கரெக்ட். சமயக்காரன் அருமையான ஐடியா. ஆனா எந்த கெட்டப்ல நீ சமயக்காரனா அவங்க வீட்டுக்குள்ள நுழைவே? ஆஹா அக்கா, நீ கமல் சார் நடிச்ச அவ்வை சண்முகி படம் பாத்திருக்கியா? 5 தடவை பாத்திருக்கேன். நான் 5000 திருட்டு விசிட் போட்டு வித்தவன். இப்ப அது முக்கியம் இல்ல. அதுல அவரு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகியா அந்த வீட்டுக்குள்ள நுழைவாரு. அதே மாதிரி நீ ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகனா மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை ஃபாலோ பண்ற. சூப்பர். ஆஹா அக்கா, இந்த சாக்குல உன்னுடைய அடி மனசு ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறியா? அடிச்சி, இது அதுக்கு இல்லடா. அந்த ராசப்பன வேலைப்பன இருக்காங்களே, பயங்கரமான பொம்பளை பொறுக்கீங்க. பொம்பளை வாசனையை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த ஆம்பளை வாசனை, சிகரெட் ஸ்மெல். அக்கா, இதை விட ஒரிஜினல் ஆம்பளை சுமல் வரணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இதுல ஒரு லார்ஜ் ஊட்டினா ரவுடியாவே மாறிடலாம். போடா. அக்கா, நான் சொந்த பாதை போட்டேன்னா நீ சுரங்க பாதையே போடுற. இந்த ரேஞ்சில போனா நிச்சயம் 4 கோடி எனக்கு தான். என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லக்கா. இந்த கெட்டப் ஓகே, அப்படியே அந்த செட்டப்பையும் கையில வச்சுக்கோ. அவ்வை சண்முகன். மாதவன் கலர்ல ஒரு பையன் சூப்பரா இருக்காண்டி. அஜித் மாதிரி அழகா இருக்காண்டி. ஏண்டா தம்பி, உன் பேர் என்ன? சண்முகன். இதுக்கு முன்னால யார்ட்ட பார்த்த? நான் பிறந்தது காரைக்குடிங்க. ஆனா வேலை செஞ்சதெல்லாம் மெட்ராஸ் தாங்க. முதல்ல நான் வேலை செஞ்சது யாரு? ரஜினிகாந்த். ஆமாங்க. அவர்கிட்ட வேலை பார்த்தா? அவங்க கிட்ட தாங்க வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என் சமையல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, அவர்கிட்ட இருந்து ஏன் என்ன? ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்த கமல் சாருங்க என் சமையலை சாப்பிட்டுட்டு, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வீட்டுக்கு சமைக்க வாங்கன்னு அப்படியே கையோட கூட்டு போயிட்டாருங்க. கமலாசன்? ஆமாங்க. அவர்கிட்ட பேசுனியா? ஆமாங்க. அவர் வீட்டுல வேலை பார்த்தியா? இங்க பாரா, ஆள் பெரிய ஆட்டா இருக்கு நீ. ஆமா, அவர்கிட்ட இருந்து ஏன் என்ன? என்னன்னு சொல்றதுங்க, என் தம்பி ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. சரி, நடிப்பு கத்துக்கிட்டோம்னு சொல்லி கமல் சார் வீட்டுல அவனை விட்டுட்டு நான் அப்படியே குழுமணி சார் வீட்டுக்கு போயிட்டேங்க. இந்த குட்டியா இருப்பாரு, பழையானா சேர்ந்தால அருமையான ஆளாச்சே. ஆமா, அவர்கிட்ட இருந்து என்ன? அதையும் கேக்குறீங்க. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு நான் குனிஞ்சு 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 பரிமாறி என் இடுப்பே உடஞ்சிருச்சுங்க. அப்படின்னு நான் வெளியில சொன்னா தப்பாயிடும் இல்லைங்களா? அதான் இனிமே வேலை செஞ்சா உயரமான ஆள்கிட்ட தான் வேலை செய்யறதுன்னு முடிவு செஞ்சுட்டு இங்க வந்துட்டேங்க. நல்ல சமையல்காரனா தான் கிடைச்சிருக்க. ஆனா இதுக்கு முன்னால இங்க இருந்த பொம்பளை எல்லாம் சமைக்க செஞ்சாளுங்க. சமையல்ங்கிற பேர்ல சடுகுடு தான் விளாண்டாளுங்க. ஓ பொண்டாட்டி பத்தி பேசாத உனக்கு ரைட்ஸ் இருக்கு.
என் பொண்டாட்டி பத்தி ஏதாச்சும் பேசினா எத்தனை தலை தனியா போய் கீழே விழுந்துரும். இது பாருப்பா, என் சம்சாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். அதுக்காக உன்னை வேலைக்கு சேர்த்து. ராசப்பா, புதுசா வந்தவன் போய் ஏப்பா பொய்யெல்லாம் சொல்ற? இவன் சொல்றதெல்லாம் பொய்ப்பா. புருஷன் முண்டாட்டி 2 பேரும் கட்டி புரண்டு ஒரே பைட்டு கோச்சிட்டு போயிருச்சு. எந்த வருஷம் திரும்ப எவனுக்கு தெரியுதா நடந்தது? ஏதாச்சும் அறிவு இருக்கடா? 3வது மனுஷங்கிட்ட போய் குடும்ப விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க. என் சம்சாரம் வர வரைக்கும் வேலுவோட பேச்ச கேட்டு நடந்துக்க. சரி, என்ன படிச்சிருக்க? 2ஆம் கிளாஸ்ங்க. பரவாயில்ல, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க. அதுக்காக வேலையை விட அதிகமா படிச்சுட்டுங்கிற தனா வீட்டுல அலைய கூடாது, அடக்கமா நடந்துக்கணும். பொண்டாட்டி போன துக்கத்திலே உனக்கு அந்த நக்கல் போக மாட்டேங்குது பத்தியா? இப்போ உன்கிட்ட கேட்டான் அவன், இங்க மட்டும் என்ன வாழுதான்? வெளிய இங்கிலீஷ் பேப்பர், உள்ள திலகரம் பேப்பர். இங்க பாரு, அது படிக்கிற பணம் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன். அப்புறா நான் 1ஆம் கிளாஸ் ஃபெயில், நீ 1ஆம் கிளாஸ் பாஸ். அதை தவிர 2 பேருக்கு வேற என்ன வித்தியாசம்? தம்பி, நீ போய் சமையல் வேலை ஆரம்பி. சரிங்க. ஐயோ ஐயோ, பாத்து சோனா. டேய், இல்ல. ஆமா, என் பொண்டாட்டி பேரு சோனாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. எப்ப சொன்ன? இப்பதானே சொன்னீங்க. எப்ப சொன்ன? குடும்பத்தை பத்தி பேசும்போது சொன்னீங்களே. குள்ளமணிக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன உறவு? நான் எதுக்கு என் பொண்டாட்டி அது இல்லங்க, அந்த கமல் சார பத்தி குடும்பனி சார் பத்தி பேசும்போது நடுவுல கேப்ல சொன்னீங்க. டேய், நான் சொல்லவே இல்ல. இல்லங்க, நீங்க சமையல் பத்தி பேசும்போது ரஜினி சார் கமல் சார் இத பத்தி பேசும்போது சொன்னீங்கல்ல. சொன்னேன். ஆமாங்க. சரி, நீ போ. வேலப்பா. ஐயோ, அம்மா, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராசப்பா சொன்னாரு. ராசப்பா பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, குழப்பறாரு. ஏன் யார் இந்த பையன்? என் பேரு வேலப்பா. ஐயோ, என் பேரு சண்முகனுங்க. இந்த வீட்ல சமையல் செய்யறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லார் பேரையும் சொல்லிட்டு எப்ப சொன்னேன்னு கன்ஃபியூஸ் பண்றாருங்க. யாருங்க இவரு? என் புருஷன் தாப்பா. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? பாருங்க, வீட்டு வேலைக்கு வரவங்க முன்னாடி கூட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். ஜீவா வீட்ல இல்லீங்களா? ஆமா, ஜீவா பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, வீட்டு வேலைக்கு வரவங்க முன்னாடி எல்லார் பேரையும் கேட்டு வச்சுட்டு வந்திருப்பான். ஏங்க? இல்ல, அது இல்ல சோனா. வேணாம், என்னையும் குழப்பாத. என்னடா இது? பூராத்தி இதுங்களே குழப்பிட்டு நான் குழப்பினேங்குதுங்க. ஆமா, உண்மையை சொல்லுன்னு என் பொண்டாட்டி இம்சை பண்றா. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஏமா, நான் உங்ககிட்ட வந்து குழந்தை வேணும்னு கேட்டேன், வாஸ்தவம் தான். நீ ஒரு குழந்தையை கொடுத்த, ரொம்ப நன்றி. கொடுத்ததுதான் கொடுத்த, அசப்புல என்ன மாதிரி கொடுத்திருக்கலாம்ல. அச்சு அசலா என்ன மாதிரி அவ கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி என்ன நம்புவா? என்னாலேயே என்ன நம்ப முடியலையே. இத பாரு, கையில வில்லையும் மனசுல வில்லங்கத்தையும் வச்சுட்டு விவகாரம் பண்ணாத. என் பொண்டாட்டிய நம்ப வைப்பா. ஐயோ, நான் தான் இவரை தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. சரி, வேஷத்தை கலைச்சிடலாம். நம்பாதீங்க, ஐயோ நம்பாதீங்க, ஆண்டவர்களே நம்பாதீங்க. ஏப்பா, அடுத்தவனுக்கு அல்வா கொடுத்தீங்க, ஓகே. ஆண்டவனுக்கு அல்வாவா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். பொய்ய உருவாக்குற மூளைய படைச்சு அது சொல்றபடி கேட்டு சுழண்டு ஆடுற நாக்கையும் படைச்சவனே அவன் தான். அவனுக்கே படையல. சரி, கொடுத்துட்டு போங்க. நான் ஒரு 50,000 ரூபாய் பணம் காட்டினேன். அதை எப்ப கொடுக்க போறீங்க? 50,000 என்னடா? இந்த சொத்தே உனக்கு தான். இந்த சொத்து இருந்த பிரயோஜனம்? பாசத்தை காட்டி வளர்க்கறதுக்கு அம்மா இல்லையே. மனசு மாறினா வந்துருவேன். கரெக்ட். உங்க மனசு மாறினா தானே. அது எப்ப மாறுறது? எங்க அம்மாவை நான் எப்ப பாக்குறது? ஓகே, ரெடி, பாய். நான் கீதாவோட மனசை பத்தி சொன்னா இவன் என் மனசை பத்தி சொல்லிட்டு போறான். ஆண்டவா, இவனோட இம்சையை விட உன்னோட இம்சை பெட்டர் ஆண்டவா. இவனுக்கு இதுக்கு 50,000 ரூபாய் பணம்? மயிர, இந்த ரசகுல்லா பார்ட்டியை கரெக்ட் பண்றதுக்காக வீடு ஒண்ணு வாடகைக்கு பாக்க சொன்ன, பாத்துட்டியா? ஆஹா, அந்த எல்டி பெத்த சிடி வருதுடா. வந்துடும். கண்ணுக்குட்டி வெளியே கிளம்பிருச்சு. இத ஃபாலோ பண்ணா தாய் பசி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மடக்கிடலாம். மயிலே, பிகாக், மயில். நீங்க யாரு? நான் இங்க வந்து மயில். நீங்க யாரும் இல்லைங்களா? மயிலா? அப்படி யாரும் இங்க இல்லீங்களே. இது வந்து 19வது தெரு 2ஆம் நம்பர் வீடு தானே? இப்பதான் பழைய நம்பர்ல புது நம்பரா மாத்திட்டு இருக்காங்களே. நீங்க கேக்குறது பழைய நம்பரா இருக்கும். சரிங்க, ரொம்ப சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. வரங்க. இருங்க. உங்களை பார்த்தா பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்கு. வந்ததுதான் வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம். கமலா, விமலா, வாங்கடி. பல ரகம் இருக்கு, பாத்துட்டு போங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆரண கஞ்சி மாதிரி இருக்கு, பழைய கஞ்சி. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அம்மா, நான் வரேம்மா. அம்மாவா? அம்மா, நான் வரேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். அம்மா அப்படின்னா இவாதான் நம்ம அக்காவோட சக்களத்தி. சக்களத்தி பேபி, சக்களத்தி பேபி, 4 கோடி கிடைச்சிருச்சே. வாமா என் கூட. இப்பெல்லாம் நான் வர்றது இல்லையா? உனக்கு வேற பீஸ் காட்டுறேன். கமலா, விமலா, தாரணி, போறேன்னு வாங்கடி. ஆடா பாவி மாமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வீட்ல ஒரு பையனை பெத்தோட மட்டும் இல்லாம 5 பொண்ணையும் பெத்து வச்சு இந்த வீட்டையே ஒரு மினி பாரத விலாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானே. ஹலோ, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, வா என் கூட கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா?
ஒருவேளை இவன் போலீஸா இருப்பானோ? என்ன லேடி ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆழ்ந்த யோசனை, வாயம் கூட கோர்ட்டுக்கு. 2000 ரூபாய் தரேன், விட்டுறியா? 2000 எல்லாம் ஒரு பிச்சை காசு. சீசன் டைம்ல சேரிங் கிராஸ்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு கிடைக்கிற டெய்லி கலெக்ஷன், அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. எனக்காக நீ கோர்ட்டுக்கு வந்து சொல்ல போற ஒரு வார்த்தையில நான் 4 கோடிக்கு அதிபதி ஆயிடுவேன் தெரியுமா? 4 கோடி உனக்கு எவ்வளவு லஞ்சமா தருவா? லஞ்சம் இல்ல மேடம், அது எனக்கு வரப்போற சொத்து. சொல்லு, எங்க மாமாவை இவ்வளவு நாளா நீதானே வச்சிருந்த? நான் தொழிலுக்காக பல மாமா வச்சிருந்தேன், நீ எந்த மாமாவை கேக்குறியா? தொழிலா? மாமாவா? இந்த ஏரியாவுல என்ன தொழில் நடக்குது? ஐ, தெரியாத மாதிரி கேக்குறியே, எல்லாம் அந்த தொழில் தாயா. அடி பாவீங்களா, தினத்தந்தியில அழகியல் கைதுன்னு போட்டோவை போட்டு கையில செல்லுலார் போனோட பின்னாடி அட்மாஸ்பியர்ல ஒரு மாருதி வேன் நிக்குவே, அந்த கோஷ்டி நீங்க தானா? அப்ப நீ போலீஸ் இல்லையா? என்ன உளற? எனக்கு தொப்பியும் இல்ல தொப்பையும் இல்ல, நான் எப்படி போலீஸா இருக்க முடியும்? டேய் மாயாண்டி, அவுத்து விடுற அந்த புலிக்குட்டிய. புலிக்குட்டிய கூடவா இந்த தொழில யூஸ் பண்றீங்க? என்னங்கடா இது புலி கொலைக்குது? ஐயோ! வீடு ஓகேமா? ஆமா, மம்மியா நடிக்கிற ஒரு ஃபிகர் ஏற்பாடு பண்ண சொன்ன பண்ணிட்டியா? சொல்லிருக்கேன், எல்லாம் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ஆமா, உனக்கு எதுக்கு இந்த செட்டப்? ஐயோ, அந்த டார்ச்சர் ஏமா கேக்குற? இந்த காயத்ரி இருக்காள, போட்டிருக்கிற Dress மட்டும்தான் மாடர்னா இருக்குது, மனசு சுத்த கர்நாடகம். அவ சொல்றாமா, காதல்ல அவளுக்கு நம்பிக்கை இல்லையாமா. அந்த கர்மாத்திரத்துல நம்மளுக்கு தான் நம்பிக்கை இல்ல. அவ என்ன ஐடியா பண்ணாள்னா, காதல் அப்படியே நேர்த்தி கல்யாணத்தை வரை கொண்டு போயிடலாமான்னு பாக்குறான். நம்ம என்ன ஐடியா பண்றோம், காதல் அப்படியே நேர்த்தி கட்டல் வரை கொண்டு போயிட்டு கட் பண்ணி விட்டுலாமான்னு பாக்குறான். ஐயோ, அதை ஏன் கேக்குற? அவளுக்கு எங்க அப்பா அம்மா பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட பெரிய மனசுல ஒரு சின்ன இடம் கிடைக்குன்னு சொல்றாமா. இங்க நம்ம பொழப்பு எப்படி நாரி கிடக்குன்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்குமே ஓகே இல்ல. வாழ்க்கை எப்படி காமெடியா போயிட்டு இருக்கு, அதுக்காக இந்த ஏற்பாடு எல்லாம். மம்மி எங்க? மம்மிஸ்கள். மம்மிஸா? 4 எதுக்குமா? உன் டேஸ்ட் வேற என் டேஸ்ட் வேற. வர சொல்லிருக்கேன், பாரு, பிடிச்சத நீ எடுத்துக்க. நெட்டையன குட்டையன உள்ள போய் half an hour ஆச்சு. ஒருவேளை இவனுக்கு அபூர்வ சகோதரர்களா? அப்பு சேர்ந்து தப்பு பண்றானுங்களா? வைக்கிறேன் ஆப்பு. ஹலோ, நம்ம 2 இதுதானா? அப்படி காட்டினா 1, இப்படி காட்டினாதான் 2. ஜீவாங்கிறது உள்ளதான் இருக்காரு. நீங்க யாரு? அவனோட அம்மா. ஆஹா, அக்காவுக்கு சக்கலை தீர்க்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இது சிறுசுக்கு தாய் வீடுதான். ஜீவா இல்லையா? உள்ளதான் இருக்கான். நீங்க யாரு? அவனை பெத்தவ. இந்த மேட்டர் அவனுக்கும் தெரியுமா? ஊருக்கே தெரியும். இவ பெத்தவங்கற, அவ அம்மாங்கறா. என்னங்கடி குழப்புறீங்க? ஜீவா அது நான் இல்லைங்க, உள்ள இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? ஆமா. அவனை இந்த வயித்துல 10 மாசம் சுமந்தவன். என்னமோ இவ ஒருத்தி தான் குழந்தைய வயிற்றுல சுமந்த மாதிரியும் மத்தவங்க எல்லாம் சைக்கிள் கேரியர்ல வச்சு தூக்கிட்டு வந்த மாதிரியும் சொல்லிட்டு போறா. இந்த எத்தனைக்கு எத்தனை அம்மாடா? ஹலோ, எஸ். நம்பர் 2 வந்தா போ. 2ஆம் நம்பர் வீடு தானயா? ஆமா, நீங்க ஜீவாவை தானே பார்க்க வந்திருக்கீங்க. ஆமே, கரெக்ட். கரெக்ட். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஜென்மத்தை போல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜீவா தான் எனக்கு மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா மே கோன் ஹோ? நான் யாரு? இவா கோன் பனேகா கரோர்பதில அமிதாப் பச்சன் குயிஸ் ப்ரோகிராம் நடத்துற மாதிரி நடத்திட்டு போறா. அப்படின்னா இவளும் ஒரு அம்மாவா? அப்ப பெருசுக்கு மொத்தம் எத்தனை பொண்டாட்டி? 1 2 3 4, அக்காவோட சேர்ந்து 5. அட பாவிகளா, பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தியோட குடும்பம் நடத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இங்க ஒருத்தன் பஞ்ச பாண்டவிகளோட மஞ்சம் போட்டு பஞ்சம் பொழைச்சிருக்கானே. ஐயோ, கிரேட் கன்ஃபியூஷன். இது தாய் வீடு இல்ல, தாய் கழகம். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. 4ல 1 பிடிச்சாலும் கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதகம். அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆகிறது என் ஜாதகம். मैं बनूंगा करोड़पति 4 करोड़पति. இவங்க கோயம்புத்தூர் நடக்கிற லூட்டி சர்க்கஸ்ல சர்க்கஸ் காரியா இருக்காங்க. பல அந்தரங்க பில்டிங்க பிரமாதமா அடிப்பாங்க. இவங்க பெரிய ஃபைனான்ஸ் எம்எல்ஏ வர்க் பண்றாங்க. மீதி நான் சொல்ல வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட் இவங்க வந்து ஹவுஸ் வைஃப். ஐயோ, நெக்ஸ்ட்மா இவங்க வந்து சினிமா துணை நடிகை. இப்ப இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோனி ஓரங்கட்டதுக்குன்னே நடிக்க வந்தவங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு குறை, முன்னேற முடியல. என்ன மயிலு? தமிழ் படத்துல நடிக்க வந்துட்டு தெளிவா தமிழ் பேசுறாங்கப்பா. ஐயோ, தமிழ் படத்துல ஆக்ட் பண்ண வந்து நல்லா தமிழ் பேசும், முன்னுக்கே வர முடியாது. சரி, எப்படிதான் நடிக்க வந்தவங்க தானே, அதனால இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நில்லு, நீ ஜீவாவோட அம்மா தானே? இல்ல. அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு உள்ள போன. அது சும்மா. நில்லு, நீ ஜீவாவோட மம்மி தானே? இல்ல டபி. பொம்பளையாச்சின்னு பொறுமையா கேட்டாக்க ஆளாளுக்கு ஆதி துலுக்கானத்தம்மா மாதிரியா சாமி ஆடுறீங்க. இருக்கட்டு வச்சுக்கிறேன். அதோ ஒரு செமக்குது, அதை உருட்டுக்கட்டையால டீல் பண்றேன். நில்லு. இது என்ன குச்சி? ஒரு உருட்டுக்கட்டை உனக்கு குச்சி மாதிரி தெரியுதா? நீ உண்மையிலேயே பயங்கரமான ஆளுதாண்டி.
ஏய், எங்க மாமாவை கைக்குள்ள போட்ட சாகசக்காரி நீதானே? இல்ல நான் சர்க்கஸ்காரி. இல்ல, நீ சாகசக்காரி. இல்ல சர்க்கஸ்காரி. நீ சாகசக்காரி தாண்டி. சர்க்கஸ்காரி. சாகசக்காரி தாண்டி நீ. ஆமா, நான் சாகசக்காரி தான். அப்படி வாடி வலிக்கு. இப்ப என் சாகசத்தை நீ பாக்குறியா? காட்டினா பாப்பேன். ஏய், ஸ்டாப். இப்போ அது நான் சர்க்கஸ்காரின்றது தெரியுதா? அதெல்லாம் நல்லா தெரியுது எனக்கு. ஆனா மத்தது எதுவுமே தெரியாம போயிடுச்சு. போக்கஸ் போயிடுச்சு எனக்கு. இல்ல இன்னொரு முறை செஞ்சு காட்டணுமா? வேண்டாம் தாயே, வேண்டாம். அது- காட்டின வரைக்கே செம காட்டு. இதான் ஓ ரூட்டு, போய்க்கோ. எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆஹா, ஜாக்கி சான் படத்தை திருட்டு விசிறி விட்டது தப்பா போச்சு. பார்த்துட்டு வந்து பின்னி எடுத்துட்டாளே. ஹாய் காய், உன்னோட ரைட் லெக்க ஃபார்வர்ட்ல வச்சு ப்ளீஸ் கம். ஏன் சிவா பெருமூச்சு விடுற? ரசகுல்லா, உன்னோட அந்த ரெண்டு கண்ணையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள புயலு, சூறாவளி, ஸ்டாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி காட்டுத்தனமா கண்ணா பின்னாடி விஸ்ட். பொதுவா பொண்ணுங்களுடைய கண்ணை மீனுக்கு ஒப்பிடுவாங்க, ஐ மீன் ஃபிஷ். ஆனா உன்னோட கண்ணை கிங் ஃபிஷர் பீருக்கு தான் ஒப்பிடணும். செம கிக். எதை கேட்டாலும் வெட்கத்தையே தருகிறாய். வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? ஜீவா, ரொம்ப கிடைக்கிறேன். உங்க மம்மி எங்க இருக்காங்க? ஹாய் மாம். மம்மி, this is காயத்ரி. காயத்ரி, that is my மம்மி. மம்மியோட கால்ல இருக்கிற நகத்தை தொட்டு கண்ணுல ஊத்திக்குமா ப்ளீஸ்? உனக்கு இருக்குமா இதுக்குள்ள கல்யாணத்துக்கு அவசரம்? நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா உன்னை ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்கி காட்டுவேன். இந்த சவுத்துல சௌந்தர்யாவை கிராஸ் பண்ண வைப்பேன், நார்த்ல மனுஷா கைரளவை கிராஸ் பண்ண வைப்பேன், அப்படியே இந்த பார்டர் கிராஸ் பண்ணா பாகிஸ்தான்கார சுட்டுருவான். நீ பார்டர் கிராஸ் பண்ணா ஹாலிவுட் ஜூலியா ராபர்ட்ஸா நான் உன்னை ஆக்கி காட்டுறேன். ஜூலியா அம்மா போலியா பேசுறாங்க, நீங்க நம்பாதீங்க. எனக்கு தெரியும், அழகா இருக்கிற இவ மனசுல எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அம்மா நடிக்கிறாங்க. ஹாய், நான் நடிக்கிறது தெரிஞ்சு போச்சா? ஐயோ மம்மி, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ட்ராக் மாதிரி பேசுறீங்க. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன லைக் பண்ணவே தான் நான் இவரை லவ் பண்ணவே போறேன். ஜீவா, வாட் டேரி? கண்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். ஐயோ, அது என்ன பிடிக்காத யாராவது ஒருத்தவங்க கிட்ட வத்தி வச்சு விட்டுருப்பா. அதையெல்லாம் நம்பாதீங்க. நம்புறனும் நம்பலையும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது நியாயமான விஷயம். ஒரு மனுஷன் முன்னுக்கு வர்றதுக்கு 7 T அவசியம்னு வெள்ளக்காரன் சொல்லுவான். ஆப்பர்ச்சுனிட்டி, சின்சியாரிட்டி, பர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி, எபிலிட்டி, டிகினிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு டீ இருக்குது, பொண்டாட்டி. அதுவும் நல்ல பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டி நம்மளுக்கு அமையணும்னா நாம முதல்ல நல்லவனா வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம வாலிப வயசுல இந்த மாதிரி தப்பு பண்ணா பிற்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்படணும்ப்பா. உங்கள மாதிரியா? ஜீவாட்ட ஃபாரின்ல இருந்து வயகரா மாத்திரம் வாங்கிட்டு சொன்னமே. ஜீவா நில். உங்க அப்ப 7 டீய பத்தி சொல்லிட்டு 8வது டீ பொண்டாட்டின்னு சொன்னால 9வது டீய மறந்துட்டானடா. ஐயா, என்ன டீ? லூட்டி. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டி கூட அடிக்கிறதுக்கு தான். ஐயோ, நான் என்ன பண்ணா? எப்பா நீதாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஃபாரின்ல நீ இருக்கிறப்ப பல தடவை போன் பண்ணி உன்ட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? கடைசியா அவனு சொன்னேன், நல்லா படிக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன், ஐஎஸ்டி பில் ஏறிட்டு போதே சீக்கிரம் போன கீழே வேடான்னு சொன்னீங்க. ஐயோ, அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன்டா. அமெரிக்கால எலெக்ஷன் வருது, வெல்கண்டனுக்கு போய் கள்ள ஓட்டு போடுன்னு சொன்னீங்க. நான் சொன்ன மாம்சு நம்ம ஊர் மாதிரி இல்ல, திரும்ப சொல்லி டிக்கிலேயே சுற்றுவாங்கன்னு சொன்னேன். கடைசியா அவனு சொன்னேன், நான் இல்ல உனக்கு வந்துருச்சா? அதுவா? நல்லா ஞாபகம் இருக்கு. நயாகரா நீர்வீழ்ச்சி போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? வயகரா மாத்திரம் வாங்கிட்டு வரான்னு சொன்னனே, மறந்துட்டியாடா? என்ன வயகரா என்னது? டேய், இல்லன்னா இல்லன்னு சொல்லி ஓடி போயிடுறேன். அதுக்காண்டி துப்பாக்கி எடுக்கிற வேலையில வச்சுக்கிறாத. வயசு வித்தியாசம் பார்க்காம வயாகரா கேக்குறியா? பேதி மாத்திரை கொடுக்குறேன் பிச்சுக்கு. கடவுள் கண்டுபிடிச்சது கர்மங்கிற. சரி, இது வயகரான்னு குடுக்குறியே, உண்மைதானா? நம்பலாமா? என்னப்பா நாடோடி மன்ன எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற? என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது. அவர் எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லிட்டு போறான் பாரியா? உன்னை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வசனத்தை ஆண்டிய ஒப்படைக்கிறது சொல்லிட்டு போறாயா? முண்டாட்டி முள்ளு கண்ணிக்கு வயகரா மாத்திரை கொடுத்தியடா, நீ வாழ்க. சோனா அங்கம் தங்கம் தானா. சோனா எங்க போயிருந்தீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வர்றமா.
சொன்னா இன்னில இருந்து உனக்கு இனிமேல் என் மேல ஆசை ஆசையா வரும் பாரு. ஆமா. என் தங்கம். 1 2 என்ன என்ன என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயோ கடவுளே, புருஷனுக்கு வராதெல்லாம் வருது. இந்த வச்சு போய் காக்காவலி போறணும். இருங்க, நான் வச்சிருந்தேன். அதோ கிடக்கு. புடிங்க புடிங்க முதல்ல. அனுப்புலடி, மவுத்த பரட்டுது. கொஞ்சம் இருந்து வந்துறேன். கடமுட கேக்குது. அப்படா ஃப்ரீ ஆயிடுச்சுடா. ஐயய்யே, அட அத வந்துமா. இவ்வளவு அவசரமா? என்ன கொஞ்சம் அட என்னமா பாத்ரூம் போற நான் பார்த்து பெட்ரூம் இல்ல, கூப்பிடுற. இது பாருங்க நீங்க. விவசாயே இல்ல உனக்கு. பேண்ட் உள்ளே இருக்கட்டும். என்னங்க இங்க வாங்களே. பாடா. இங்க வாங்க. கொஞ்சம் ஐயோ கட்ட முன்னாடி கூட தொட முடியலையே. நல்லது காசுப்பட்டு உள்ளது போச்சே. ஆத்தாடி சாப்பிட்டதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. எப்ப நிக்கும் தெரியலையே. கிண்டலா? இங்க வாங்க. எனக்கா காதல் வந்து உங்ககிட்ட வந்த போது நக்கலா இருக்கா? டைரி வச்சிருக்கீங்களா? இல்ல. பேனாவது வச்சிருக்கீங்களா? டைரி இல்லாம பேனா மட்டும் என்னடி பண்ண? இதாவது இருக்கா மண்டையில? அது இல்லாம கரெக்ட்டா பண்ண இருக்குல்ல? அப்ப எழுதி வச்சுக்கீங்க. என்ன? இனிமே ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷனை பொண்டாட்டி. அது இல்லாம டச்சு கிச்சு இதெல்லாம் கிடையாது. ஓகே? சோனா என்னங்க? வேணாம் ரொம்ப முக்கியம். உனக்கு குட்டு நைட்டு, எனக்கு பேக்ல பாயிட்டு.